2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதை பெரியண்டி செம்ம தாயை வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்த முனிசாமி வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி, வாங்க மாத பலன் கோச்சார பலனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன் எப்படி எடுக்கிறோம்னாக்கா, ஒரு ஜனனம் ஒரு உயிர் பிறக்கும்போது எப்படி நம்ம அந்த நேரம், அந்த மாதம், அந்த வருடத்தை வச்சு நம்ம ஒரு ஜாதகத்தை அமைச்சு பலன் பார்க்குறோமோ, அதுபோல் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதங்கள் உண்டான விருச்சிக ராசிக்கு தாங்க கோச்சார ரீதியாக வரைபடம். எந்தெந்த கிரகம் அந்த ராசிக்கு எந்தெந்த பாவத்தில் போகிறாங்க, என்ன சாரம் வாங்கி போகிறாங்கன்னு வச்சு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ விருச்சிக ராசிக்கு யாருங்க அதிபதி? செவ்வாய் தான் அதிபதி. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா 1 கூட 6 கூட அவரே தான் வரார். ஓகேங்களா? அப்போ 1 கூட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா விருச்சிக செவ்வாய் தன் சாணத்துக்கு 9ல் ராசிக்கு கடகத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா தனித்து செயல்படுறார். ஓகேங்களா? அப்போ செவ்வாய் காலபுருஷ தத்துப்படியில் பார்த்தீங்கன்னாக்கா அது நீச்சம். ஓகேங்களா? அப்புறம் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னா பூசம் 3ஆம் பாதத்தில் பயணிச்சிட்டு இருக்கார். அப்போ பூசம் 3ஆம் பாதம் யாருதுங்க? அதாவது பார்த்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி சனீஸ்வர பகவானது. அப்போ சனீஸ்வர பகவான் 4 கோடி கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாதி சாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதத்தில் ஆட்சி பெறார். ஆட்சி பெற்று பயணிக்கிறார். அப்போ அந்த ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் அந்த சாரத்தில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சூட்சம ரீதியாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீச்ச பங்கமாகறார். ஓகேங்களா? அப்போ 1 கோடி 6 கோடியவன் நல்லா தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 கோடி மேசவை பார்த்தீங்கன்னா தன் சாரத்துக்கு 4ல் ராசிக்கு 9ல் ஓகேங்களா கடகத்தில் அதே அமைப்பில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 கூடையவன் 5 கூடையவன் யாருங்க? குரு பகவான். அப்போ அது 2 கூடையவன் குரு பார்த்தீங்கன்னா தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்க என்ன அமைப்பில் இருக்காருங்க? தனுசாந்துக்கு 6ல் ராசிக்கு 7ல் ஓகேங்களா ரிஷபத்தில் ரோகிணி 3ஆம் பாதத்தில் 9 கூடையவன் சந்திரனோட சாரத்தில் பாக்கியாதிபதி சாரத்தில் தான் இந்த பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சந்திரனும் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா சார பரிவர்த்தனை போயிட்டுருக்கிறாங்க. இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா அதே மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட பயணிக்கிறாரு. அதாவது புரட்டாதி 4ஆம் பாதம் புஷ்கர மாதம் பெற்று போயிட்டுருக்கார் 9ஆம் அதிபதி. ஓகேங்களா? அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனும் குருவும் சார பருவத்தில் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடையவன் மீனச குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 7ல் அதே அமைப்பில் தான் பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? ரைட். அடுத்து 3 கோடி 4 கோடியும் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த 3 கோடி மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா அது தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 4ல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாதி 1ஆம் பாதத்தில் அதாவது அவர் 2 கோடி 5 கோடி குருவோட சாரத்தில் அவர் 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? ஆட்சி பெற்று பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அதாவது வக்கரப்பற்ற குருவோட சாரத்தை பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடி 12 கூடையவன் யார்? சுக்கிர பகவான். அப்போ அந்த 7 கோடி யாருங்க? ரிஷப சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 8ல் ராசிக்கு 2ல் தனுசில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் 2ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி சாரத்தில் போயிட்டுருக்கார். 10ஆம் அதிபதி யார்? சூரிய பகவான். அப்போ சூரிய பகவானோட தான் உத்திராடம் 2ஆம் பாதம். ஓகேங்களா? அதை தான் பயணிச்சிருக்கார் சுக்கிர பகவான். யார்? 7 கோடி 12 கோடி. 12 கோடி துலா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 3ல் ராசிக்கு 2ல் தனுசில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 கூடையவன் 8 கோடி 11 கூடையவன். ஓகேங்களா? அப்போ அந்த 8 கோடி 11 கோடி புதன் பார்த்தீங்கன்னாக்கா மிதன் புதன் 8 கூடையவன் தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 1ல் ராசியிலேயே வக்கரமாகி தன்னோட சுயசாரமான கேட்டை சாரத்தில் 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 11 கோடி கன்னி புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 1ல் அதே புதன் அதே சாரத்தை சுயசாரத்தில் வக்கரப்பட்டு பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி 9 கோடி பார்த்தீங்கன்னா முதல் சொல்லி சந்திரன் பார்த்தீங்கன்னா மீனத்தில் பார்த்தீங்கன்னா பயணிச்சிருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ 6 கோடி 9 கோடி இப்போ பாக்கியம் திரிகோணம் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. செவ்வாய் பகவான். அதுபோல் பார்த்தீங்கன்னா அடுத்தது 10 கூடையவன். ஓகேங்களா? தொழில்காரனாகிய நம்ம சூரிய பகவான் தன் சாணத்துக்கு 4ல் ராசிக்கு 1லேயே பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை 1ஆம் பாதம் அதாவது 2ஆம் பாதத்தில் பயணிச்சிட்டு இருக்கார். ஓகேங்களா? அப்போ 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அப்புறம் புதன் அங்கே சேர்க்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா புதன் வக்கரமாகனால தப்பிச்சிட்டார். ஒன்று அந்த அஸ்தமெல்லாம் ஆகலை. ஓகேங்களா? ரைட், ஓகே. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 5ஆம் இடமாகிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் ராகு பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ கேது பகவான் கண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடமாகி கண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா
உத்திரம் 3ஆம் பாவத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா, இதுதான் இந்த கிரக நிலையோட சாரநிலை, பாவக நிலை. ஓகேங்களா, இது பலன்னு போயிடலாமா? ரைட், ஓகே. இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தான் இருந்தாலும் நம்ம காலகட்டம் எப்படி நாம் வந்து தந்தையோட உதவி நாடக்கூடிய அமைப்பில் இருப்போம். ஊருக்குள்ளே வந்து யார் ஒரு பெரிய அமைப்பில் இருக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களோட உதவிகள் நாடுவோம். நல்லா சிறப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு உயர்கல்வி பிஹெச்டி இந்த மாதிரி இந்த ராசிக்கு அந்த டைமில் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறப்பான அமைப்பு அமோகமான அமைப்பில் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குதுன்னே சொல்லலாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு இருக்குதான்னு கேட்டோம்னாக்கா நிலைப்பாடு கொஞ்சம் குறைஞ்சி வரும். ஆனால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 1 கூட 6 கூட வந்து பாக்கியம் பெற்று, ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 கூட 5 கூடையோட 5 கூட சார் குரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 3 கூட 4 கூடையோட சாரம் பெற்றிருக்காரு இல்லையா குரு, அதாவது செவ்வாய். ஓகேங்களா, அப்போ அந்த பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 கோடி 4 கோடி சாரம் பெற்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வருமானு கேட்டாக்கா அந்த சாரம் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னாக்கா குரு வக்கரமான சாரம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ அது என்ன பலனை கொடுப்பாங்க நம்ம காலகட்டங்களில்? நம்மளோட முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தடை தாமதம் கொடுத்து வெற்றி கொடுப்பாங்க. வீடு வண்டி வாகனம் நம்ம வீடுக்கு கூடி மாற்றலான்னு நினச்சாலும் சரி கொஞ்சம் தடங்கள் கொடுத்து வெற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, வீடு கட்டுறது இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம காலகட்டங்களில் ஒன்று கொஞ்சம் சுணக்கணை காட்டி ப்ளஸ்ஸை கொடுத்துருவாங்க. ஒன்று பயப்பட தேவை, நல்லா தான் இருக்குது. அதே வண்டி வாகனம் வாங்குறது மாற்றுறது, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இது எல்லாம் அது போல் தான் செயல்பட்டுலாம் இருக்குங்க. இதை சார்ந்த தொழில்காரங்களுக்கும் அது போல் தான் இருக்கும். ஓகேங்களா, வீடு சம்மந்தப்பட்ட தொழில்காரங்களாக இருந்தாலும் சரி, அதே வண்டி வாகனத்தை சம்மந்தப்பட்ட தொழில்கார அமைப்பாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு உணவு வகைகள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி இந்த அமைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா, அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளோட முயற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறும் மட்டும் வெற்றி பெறும். ஆனால் நம்ம இளைய சகோதரர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாயார்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களோட தேவைகளை நம்ம தாயார்கிட்ட நம்ம நல்லா பயன்படுத்திக்குவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் நம்ம காலகட்டங்களில் ஒரு வண்டி வீடு வாங்கினா அவங்க கூட சம்மந்த மாதிரி வாங்குறது, சிலர் பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் இருக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பில் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுன்னு கேட்டாக்கா நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதுபோல் பார்த்திங்கன்னா தந்தையார் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல்நிலைகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி தந்தையார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாரான சூழ்நிலை இருக்குது. யாரும் ஜாமீன் போடுறது, முன்னே போய் நிற்கிறது, யாரும் வக்காலத்து வாங்குறதோ நீ இல்லாமல் இருந்தால் ஓகே. ஓகேங்களா, ரைட்டு. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்ட குடும்பத்தில் யாராவது பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் திருமணம் பேச்சுக்களை நடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் தூரத்து பயணம் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு நம்ம குடும்பத்தில் நபர்கள் நம்ம குடும்பத்தோடு போகக்கூடிய அமைப்பும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுபபேரை நடக்கிறதுக்கு உண்டான குடும்பத்தில் ஒரு தருணமாக அந்த மாதங்கள் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாங்க. ஓகேங்களா, அப்பப்போ நிலைப்பாடுகள் கொஞ்சம் குலப்பிரசனங்கள் கொஞ்சம் தடுமாற சூழ்நிலை வரும். ஆனால் பெருசாக பாதிக்காது, நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் இந்த மாதிரி இருக்க நம்ம சொந்த பூர்வீகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட்டை கொடுக்கணும்னாக்கா இந்த பாவ புண்ணியம் தோஷங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூர்வீகம் அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாங்க அந்த காலகட்டங்களில் அதாவது ஏதோ ஒரு வழியில் இந்த பூர்வீகம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கைவிட்டு போகிற மாதிரி இருக்கிற பூர்வீகம் இந்த காலகட்டம் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது அந்த பூர்வீகத்தை விட்டு பார்த்திங்கன்னா சிலர் பூர்வீகத்தில் உள்ள நுழையிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சூழ்நிலை வரும். அதே சிலர் பூர்வீகத்துலேருந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அவங்க பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வெளியே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்க வெளியே இப்படி மாற்றி இந்த மாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக குழந்தைங்க நம்ம வந்து இப்போ கன்சீவ் வராங்க அப்படிங்கிறப்ப குழந்தை பாக்கியமுள்ள இந்த காலகட்டம் எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அது நல்ல முறையாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளோதான். மற்றபடி சிறப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல முறையாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்க படிப்பு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா முயற்சி பண்ணி கவனத்தோடு எஃபர்ட் போட்டிங்கனாக்கா நல்ல கல்லூரி, நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு சிறப்பு, நல்ல ஒரு டியூஷன் இந்த மாதிரி அமைப்புலாம் அமைவதும் கேட்டது அமையக்கூடிய பாக்கியம் கிடைக்க வைக்கலாம். அப்போ ஜோதிடம், மாந்திரிகம் இந்த மாதிரி கலைத்துறை, அரசியல் துறப்பில் ஏதாவது இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அதாவது அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தாங்க அந்த ஒரு அமைப்பில் அமையும். வேணா அது வீடு கொடுத்த மாதிரி தஞ்சை 8க்கு போயிட்டார். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளூரில் இருந்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம பயணிக்கணும், ஊர் பயணிக்கணும், வெளியே தங்கணும். இந்த மாதிரி பயணிச்சுட்டு இருந்தோம்னா இந்த தொழில்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து தொடர்பு கொள்கிறோம், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்ன ஒரு ஃபேவரட் கொடுக்கணும்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் மத்துத்தன்மை கொடுத்து நம்ம நல்ல நன்மை கொடுக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பெருசாக பயந்து தேவையில்லைங்க. கொஞ்சம் கவனத்தோடு தான் கொஞ்சம் பெருசாக பிரச்சனை வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டாளிகளும் பார்த்திங்கன்னா கொடுத்து வாங்க ஒரு சின்ன சலுப்பு சண்டை வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதை கணவன் மனைவி கூட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பிரிவுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பிரிவுகள் வராது, கொஞ்சம் சூதனமாக போயிடும். இல்லை நான் ஒரு ஊரில் இருக்கிறேன், அவங்க ஒரு ஊரில் இருக்கிறாங்க, நான் வேறு விஷயம் வெளியே போகணும், வெளியே தான் சுற்றுறோம்
அந்த மாதிரிலாம் இது இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு ஒரு பெருசாக வராது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நம்ம ஃபோனில் பேசுகிறோம், வீடியோ காலில் பேசுகிறோம், சரிங்கக்கா, இப்போ ஃபோனில் பேசுகிறோம், வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது மூலிமா சண்டை கூட வரதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நம்ம களத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆண் ஜாதகம் வந்து ஆண் ஜாதகம் வந்து பெண், பெண் ஜாதகம் வந்து ஆண். என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏதோ ஒரு கடன் ஒரு கையெழுத்து போட்டுருவாங்க, யார் கடன் வாங்கி கொடுத்தாங்க வக்காலத்து போயிடுவாங்க, இல்லை வீட்டுக்கு கடன் வாங்கி போடுவாங்க, கடைசி அது கட்ட முடியாது, பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமான கடை கொடுக்கும், ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த 11ஆம் மட்டும் தான் குரு பார்க்குற கேத்தான் பார்க்குறாரு. அது இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் கடன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த என்ன சொல்கிறதுங்க, அதாவது நம்ம மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவங்க, கந்து வட்டி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, ஆட்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை வச்சு கமிஷன் வச்சு அனுப்புகிறவங்க, ஓகேங்களா. அப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் வேலையில் பார்க்குறவங்க, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அனைவரும் பார்த்து இந்த காலகட்டங்களில் இன்னொரு பாயிண்ட் கிடைக்குனாக்கா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து கொஞ்சம் இதை கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களில் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு பேங்கில் லோன் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க, ஓகேங்களா. நம்ம அணுக வேண்டிய முறையில் தான் இருக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் திருமண காலங்களில் அந்த காலகட்டங்களில் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டாக்கா கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த மாதங்கள் நம்ம பேசிக்கலாம். அது கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனம் பாருங்கள், சமூகத்தில் பார்த்து கொஞ்சம் உற்சாகம் நிதானமாக இருங்க, ஓகேங்களா. அப்போ கோர்ட்டு ஊழியர்கள் இவங்களாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா அந்த மாதிரி போஸ்ட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம தேடி வரும், நாடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம இருக்கக்கூடிய பாயிண்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது தக்க வச்சுக்கணும், ஓகேங்களா. இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பாயிண்டப்பில் ஏதோ ஒரு அமைப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் விட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா வீண் அவமான அவப்பேர்கள் வரக்கூடிய கட்டாயம் இருக்குது. அது இருக்கிற சாதாரண நபர்கள் அந்த மாதிரி அது வந்து ஆயில் காப்பீடு, இன்சூரன்ஸு, இந்த கோர்ட் அருகாமல் இருக்கிறவங்க, கோர்ட்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வருமானம் வராது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா போர் வண்டி, அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த கனரக வாகனம், இந்த ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கனாக்கா பெருசாக அந்த அவமான பேரில் வராதுங்க. அதை நீங்கள் அப்போ ட்ராவல் ஆகிடுறீங்களா, அப்போ ட்ராவல் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இக்கட்டான சூழ்நிலைக்கு வருமானு கேட்டாக்கா வராது, நான் நம்பலாம். அப்படி இல்லாதவங்களும் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் செய்யாத குற்றத்துக்கு நம்ம தப்புகள் அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அது உள்ளூர் வாசிகளுக்கு, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குடும்பத்தில் யாரோ நபர்கள் வந்து வெளியே போகிறாங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பாதிப்பு இருக்காது. இந்த ராசிக்காரங்க இந்த இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இவங்க உள்ளூரில் வெளியூர் ட்ராவல் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்க, இல்லை கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்து ஸ்டேஷனில் ஒர்க் பார்க்குறாங்க, ஓகேங்களா, ஒரு போலீஸாக இந்த மாதிரி இருக்கிறனால நல்லா பாக்கியமாக நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதங்கள் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஆட்களை வச்சு பண்ணுறவங்களும் சரி, கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க சரி, போலீஸ் துறையில் இருக்கிறவங்க சரி, மெடிக்கல் ஷாப்பு, அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நோயாளிகள் மருத்துவம் பார்க்குற ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் ஒரு வீடு வண்டி வாகனம் ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு மாறுறதுக்கு ஏதோ நம்ம இஷ்டப்பட்டது போல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் அமைப்பு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க இந்த காலகட்டம் வந்து பிஹெச்டி படிப்பு, பெரிய படிப்பு, ஊர் டு ஊர், மாவட்டம், ஏரியா டு ஏரியா படிக்கிறதுக்கு உண்டான காலமும் இந்த காலங்கள் இருக்குன்னு கேட்டாக்கா சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. தொழிலில் நம்ம காலகட்டங்கள் நம்ம தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் ஒரு நிலைப்பாடு கம்மியாக இருக்கும், நம்ம தக்க வச்சுக்கணும், ஓகேங்களா. அப்போ பட்ட படிப்புல இந்த காலகட்டங்களில் தேடி வரும், நம்மளுக்கு புகழ் கிடைக்கும், சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம மூத்த சகோதரர்கள் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு நிலைப்பாடு கம்மியாக இருக்கும், நம்ம உடனே இருப்பாங்க, சமயத்தில் உதவ மாட்டாங்க. நீங்கள் தப்பாக சண்டை பிடிச்சிக்க வேண்டாம், போக சரியாக போய்விடும். நண்பர்கள் அதே சுபத்தில் அதே அமைப்பில் தான் இருப்பாங்க. நம்ம வரக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்த்த லாபத்தை விட பாதி லாபம் வந்து சேரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேடி வரக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் வரும். அது நிலைப்பாடு கம்மியாகிறதுனால பார்த்திங்கனாக்கா சுய கௌரவத்தை திடீர்னு ஒரு கல்யாணம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ திடீர்னு வீண் வம்பு வழக்கு வரும். அது வரலாம் திடீர்னு ஒரு 2ஆம் திருமணம் 2ஆம் கணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா இந்த மாதங்களில் நம்ம இருக்குதுன்னே சொல்லலாம், ஓகேங்களா. சரி நேயர்களே, இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இது இன்றைய கோச்சார் ரீதியான பலன். அப்போ ஜனகால ஜாதத்தை வச்சு நம்ம இன்னும் மேற்கொண்டு பலன் சிறப்பான பலன்களை பார்ப்போம், ஓகேங்களா. ரைட், உங்களுக்கு விடைபெறுவது இப்போ டைம் ஓடிட்டு இருக்குது, இன்னும் எவ்வளோ பலன் சொல்லுவோம், அள்ளி கொட்டிக்கிட்டு இருப்பேன், ஆனால் டைம் இல்லை, ஓகேங்களா. ரைட், ஓகே நேயர்களே, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.